இன்னைக்கு ஓபியில் ஓஎஸ்எம்எஃப் கேஸ் ஒன்று பார்த்தேன். பேஷண்ட்டால வாயே திறக்க முடியல. நானும் இப்போதான் 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு ஓஎஸ்எம்எஃப் கேஸ் பார்த்துட்டு இருக்கேன். அந்த ரிக்வசிஷன் ஃபார்ம்ல ஹேபிட் டெஸ்ட் எதுவும் இருக்கான்னு பாரு. ஆமா, பேஷண்ட்க்கு வந்து அரிகானட் சூவிங் ஹேபிட் 10 இயர்ஸா இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆமா, அரிக்கனட்னா என்ன? அது வேற ஒன்றும் இல்லை சிஸ்டர், பாக்கு தான். ஊரில் இந்த தாத்தா பாட்டிலாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதுதான் இப்போ நிறைய ஃப்ளேவரில் பேக்கெட்லலாம் கிடைக்கிது. அதெல்லாம் அதனால யங்ஸ்டர்ஸே பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டுமா, அதில் இந்த சுண்ணாம்பையும் சேர்த்துக்கிறாங்க. இந்த சுண்ணாம்பு இருக்கே எப்போ, அதில் இருக்க கால்சியம் ஹைட்ராக்சைடு அது நம்ம வாயோட ரியாக்ட் பண்ணி வெத்தலையோட அரிக்கானட்டோட அதில் இருக்க அந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு பாக்கோட ஆக்ஷன்ஸை இன்னமே அதிகம் பண்ணி நம்ம வாயில் நிறைய பிரச்சனையும் உண்டாக்குது. சரி, பாக்கு தானே, அதனால என்ன ஆயிட போகுது? எங்க ஊர் கல்யாணத்துல விசேஷத்துல எல்லாரும் அதை தான் சாப்பிட்றாங்க. அதனால என்ன ஆயிடும்? என்ன சிஸ்டர் இப்படி கேட்டுட்டீங்க? நார்மலாக நம்ம வாயோட தன்மை ரொம்ப மென்மையானது. இந்த பாக்கு சாப்பிட்றப்ப என்ன ஆகுதுன்னா, அதில் இருக்கிற அரிக்கோலின், டேனின் போன்ற அந்த ரசாயன சேர்மானங்கள் நம்ம வாயோட நார்த்தன்மையை அதிகரித்து வாயை திறக்க முடியாத அளவுக்கு பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாண வீட்டில் பெரியவங்க மட்டுமா சாப்பிட்றாங்க, பக்கத்தில் இருக்க குழந்தைங்களுக்கும் ஊட்டி விட்டுறாங்க. இதனால இந்த 4லேருந்து 5 வயசு குழந்தைங்க கூட ஓஎஸ்எம்எஃப் ரிப்போர்ட் பண்ணியிருக்கோங்க. ஆமாம், நான் பார்த்த பேஷண்ட்டுக்கு கூட மவுத் மிரர் வச்சு எக்ஸாமின் கூட பண்ண முடியல. அந்த அளவுக்கு வாயே திறக்க முடியல. அட்லீஸ்ட் இந்த நிலைமையிலையாச்சும் வந்தாங்களே என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது இப்படியே விட்டுருந்தாங்கன்னா கேன்சராக மாறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குக்கா. இது எப்படி கேன்சராக மாறுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம பாக்கு யூஸ் பண்ணுறோம்ல, அந்த பாக்கில் நிறைய ரசாயன பொருட்கள் இருக்குது. அந்த ரசாயன பொருட்கள்லாம் நம்ம உடம்புல இருக்க மரபணுக்கள், அதாவது டிஜிஎஃப் பீட்டா, கால்1, A1, A2 அப்படின்ற நிறைய மரபணுக்கள் எல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டுரும். இது நம்மளை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு அடுத்து வர தலைமுறைகளையும் பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ பாக்கு சாப்பிட்டாவே கேன்சர் வந்துருமா? இருங்க, பேசிக்காக நான் சொல்கிறேன். நம்ம வாயை நார்மலாக திறக்கிறதுக்கும் மூடுறதுக்கும் ஃபைப்ரோபிளாஸ்ட்ன்ற ஒரு செல்லு தான் முக்கிய காரணமாக இருக்குது. இந்த ஃபைப்ரோபிளாஸ்டோட வேலை என்னன்னா, நம்ம வாயில் இருக்கிற நார்த்தன்மையை சமநிலையில் வச்சிருக்கிறது தான். நம்ம பாக்கு சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம வாயில் இருக்கிற ஃபைப்ரோபிளாஸ்ட்டை தான் அது நேரடியாக போய் பாதிக்குது. அதனால நார்த்தன்மை உற்பத்தி ஆகுறது வந்து அதிகமாகவும் அதை அழிக்கிறது வந்து கம்மியாகவும் மாறிடுது. இதனால தான் வாயில் இருக்கிற நார்த்தன்மை அதிகமாகி வாய் திறக்க முடியாமலே போகுது. ஆமாங்கா, கரெக்டு. எல்லா இடத்துலையும் புகையிலை பற்றி தான் பேசுகிறாங்க. நோ டொபாக்கோ, நோ ஸ்மோக்கிங் இப்படிலாம் சொல்கிறாங்களே தவிர பாக்கை பற்றி யாரும் பேசுகிறதே இல்லை. அதனால தான் இதை பற்றி விழிப்புணர்வே இல்லாமல் இருக்குது. இதை நம்ம தான்க்கா ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஓபி பார்க்கும்போது பாக்கு மில்ற பழக்கத்தோட பேஷண்ட் வந்தாங்கன்னா நீங்களே கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பிச்சு. என் பொண்ணு கல்யாணத்துக்கு எத்தனை நம்ம இன்வைட் பண்ண போகிறேன், எல்லாரும் வந்துருங்கப்பா. பாருங்களேன், இப்போதான் நம்ம ஓஎஸ்எம்எஃப் பற்றி பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே அவன் பாக்கு எடுத்துட்டு வந்திருக்கான். வாங்க அவனை போய் பிடிப்போம். ஸ்ரீநாத் இல்லை. என்ன ஸ்ரீநாத் இது? பொண்ணு கல்யாணத்துக்கு இன்விடேஷன் மேம். எனக்கு சரி, இது இன்விடேஷனு. இது என்னப்பா? மேம் பார்க்குறாங்க, தெல பார்க்க கலாச்சாரம். என்னை பார்க்க கொடுத்து ஒரு மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ் வர வைக்கலான்னு பார்க்குறியா? இல்லை அப்படிலாம் எதுக்குப்பா பார்க்க வைக்கிற? நான் இதெல்லாம் என்ன பாக்கு உக்ரைன் பாக்கு? என்னம்மா இதெல்லாம்? ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸ். எதுக்கு இதெல்லாம் வைக்கிறீங்க பாக்குக்கு பதிலாக? பாக்குக்கு மாறுதலாக ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸும் வச்சுருக்கோம் மேம். இங்கேருந்தே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக வச்சுருக்கோம். ஸோ எல்லாருக்கும் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக நீங்கள் வெத்தலை மேலே பாக்கு வச்சு சாப்பிடாதீங்க. அதுக்கு பதிலாக இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸ் எல்லாம் வச்சு சர்வ் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களா? ஸோ நீங்கள் வந்து அரிக்கானட்டை சாப்பிட்டா என்னெல்லாம் விளைவுகள் ஏற்படும்ன்றத பொதுமக்களுக்கு சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சா? அந்த விழிப்புணர்வை முதல்ல ஏற்படுத்துங்க. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா நம்ம படிக்கிறோம் அதை. அதனால் இது வந்து இந்த விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் நீங்கள். சரி, முக்கியமாக ஸ்கூல்ஸு காலேஜ் சைடில் கொண்டு போய் சேர்க்கேன். சரியா? தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. Happy World Methodist Day.